ஹாய். இன்றைக்கி ராம்நவமி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ராம்நவமி வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து எடுக்கிறது தான். ஸோ நான் மேரேஜ் முன்னாடியிலேருந்தே வந்து ரொம்ப கும்பிடுவேன். சாட்டர்டே ஆகிட்டுனா வந்து எனக்கு ஹனுமனுக்கு வந்து அந்த 108 தடவை அந்த ஸ்ரீராம் ஜெயம் எழுதி அடுத்த சாட்டர்டே வந்து அந்த கோயிலில் போயிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் என்கிட்ட இருந்தது. ஒரு 10th படிக்கும்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 10த்தில் வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாயிட்டேன். அப்புறம் 12த்தில் வந்து நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி ஹனுமன் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் ஸ்லோகம்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் ஹனுமன் கும்பிட ஆரம்பித்து அப்படியே அடிக்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் ராமர் அந்த மாதிரி ரொம்ப கும்பிட ஆரம்பித்தது. அப்போலேருந்து வந்து நான் கும்பிட்டுட்ருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் தனியாகவே வந்து நல்லா கும்பிட ஆரம்பித்தேன். அதனால் ராம்நவமின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேயாக இருக்கும் லைஃப்பில். ஸோ காலையிலேயே வந்து எந்திரிச்சிட்டு நார்மலாக வந்து பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா ரவை பாயசம் தான் பண்ணேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். பசங்களுக்கு லீவுன்றதுனால முந்தின நாள் நல்லா உட்காந்து மூவி பார்த்துட்டு தூங்கிட்டேன்னா அலாரமும் ஆஃப் பண்ணல போல். அந்த டெய்லி 5:30 அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 6:30 ஆகிடுச்சு. ஸோ வேகமாக வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதனால் வந்து குக்கர்லேயே வந்து ரவை பாயசம் வந்து பண்ணிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக குயிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஈஸியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வந்து ரவை பாயசம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வடை போட்டிருந்தேன். மிளகு வடை வந்து போட்டிருந்தேன். ஏன்னா ஹனுமனுக்கு வந்து மிளகு வடை ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால் மிளகு வடை வந்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பானகம் கொஞ்சம் வச்சுருந்தேன் ஒரு கிளாஸில். ஸோ ஹனுமனுக்கு வந்து அந்த பானகம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்களா. ஸோ அதனால் எப்போவுமே பானகம் வச்சுருவேன். பானகம் வந்து நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன். கொஞ்சமாக வந்து லெமன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வந்து மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்களா. ஸோ அது அப்புறம் வந்து 2 துளசி இலை போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காவும் போட்டுட்டு நல்லா வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் சாமிக்கு வந்து படைக்கிறது நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் படைப்போம். ஸோ அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வடை பார்த்திங்கன்னா ஒரு 11 வடை மட்டும் போட்டு நான் வந்து ஆக்சுவலி அந்த மாலை மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். என்னோடய ஃபோட்டோ ரொம்ப சின்னதாக. ஸோ அந்த மாலை மாதிரி போட்டு அது நிற்கலைன்னா கஷ்டமாகும்ல. ஸோ அதனால் நம்ம வந்து முன்னாடியே வச்சு சாமி முன்னாடியே வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை மட்டும் ஒரு 11 வடை போட்டுட்டு அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம ரவை பாயசம். ரவை அதாவது பால்னால் செஞ்ச ஐட்டம்ஸ் எது வச்சாலுமே ராமருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ரவை பாயசமே நிறைய பால் ஊற்றி செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் பானகமும் வந்து செஞ்சு வச்சுட்டேன். வடை வந்து பார்த்திங்கன்னா மிளகு வடையாக போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிச்சன் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக வந்து பூஜைக்கிட்டே வந்தேன். நான் வந்து எந்த பூஜையோ என்ன இதுனாலும் சரி, விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஸ்பெஷல் டேவை வந்து தனியாக வந்து பூஜை பண்ணுவேன். மனையெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கான டே அவங்கள ஸ்பெஷலாக கவனிக்க வேணாமா. ஸோ அதனால தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ராமர் படத்தை எடுத்து வச்சுட்டு அவங்க நல்லா தொடச்சிட்டு படத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் நார்மலாக வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸ்வீட்ஸ்லாம் எடுத்து வச்சு பூ எல்லாம் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ராமரோட ஸ்லோகம் அப்புறம் ஹனுமனோட ஸ்லோகம் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் போற்றி வந்து நம்ம மொபைலில் வந்து ராமரோட போற்றி இருந்தது. ஸோ அதை எடுத்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதோட போற்றியெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே எல்லாமே வந்து ராமருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டு உள்ளே வந்து நம்ம விளக்கு வச்சுருப்போம்ல. ஸோ ஃபஸ்ட்டு அதை பொருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து துளசி வச்சுருப்போம்ல. ஸோ துளசிக்கும் வந்து விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கும் வந்து பூஜை பண்ணிட்டேன். விளக்கு வச்சு அகர்வத்தி காமிச்சிட்டு ஃபுல்லாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ராமர் படத்துக்கு முன்னாடி இருக்க விளக்கை வந்து பொருத்திட்டு அப்புறம் பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நார்த் இந்தியாவில் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராமருக்கு அவ்வளோ ஒரு விசேஷமாக இருந்தது. இந்த இயர் அதுவும் ரொம்ப ரொம்ப இருந்தது. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ராமரோட அந்த கொடி மாதிரி வச்சு வெளியில் வாசலில் நம்ம எப்படி இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எல்லாருக்கும் கம்பல்சரி ஃப்ளாக் வெளியில் வைக்கணும்னு சொன்னாங்க பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமரோட அந்த பிக்சர் போட்டு அந்த கொடி மாதிரி ஆரஞ்சு கலர் கொடி மாதிரி எல்லார் வீட்லேயும் கண்டினியூஸாக நான் பார்த்துருக்கேன். எல்லார் ஹிந்துஸ் வீட்லேயுமே அது வந்து மாட்டியிருந்தாங்க. நான் கூட கேட்டேன், கடைகள்லாம் கூட மாட்டியிருந்தாங்க. என்ன சார் இது அப்படின்னு சொன்னால், ராமரை நம்ம வரவேற்க வேண்டாமா. ஸோ அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்தது ரொம்ப. அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா நவராத்திரி. ஸோ இந்த ஒரு 7 டேஸ் வந்து நவராத்திரி நடந்துட்டு இருந்தது. ஃபுல்லாக எல்லா கோயிலையும் அம்பாவை அவ்வளோ அழகாக கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் டெய்லி கோயிலுக்கு போவேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் கூட நம்ம போயிட்டு பாஸ்டிங் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. போய் பஜனை பாட்டு அது இதுன்னு வச்சு
லாஸ்ட் டே அதாவது இந்த நவமி அன்னைக்கு வந்து ஃபுல்லாக பெரிய பூஜை பண்ணுறாங்க. கடைகள்லாம் மார்க்கெட்லாம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிஃப்டாக தான் வச்சுருந்தாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த கன்யான்னு சொல்லுவாங்க, இங்கே நம்ம கன்னி பொண்ணு சொல்கிறோம்ல, இங்கே கன்யா, அவங்களுக்கு அவ்வளோ பூஜை பண்ணுறாங்கப்பா. ஐயோ சான்ஸே இல்லை, அவ்வளோ கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவ்வளோ அழகாக வந்து காலெல்லாம் மெஹந்தி அந்த மாதிரிலாம் போட்டு விட்டு ஃபுல்லாக வந்து ஏதோ பூஜை பண்ணாங்க. நல்லா இருந்தது பார்க்க ரொம்ப. நம்ம வீட்டிலையே ஒரு கன்னிப்பொண்ணை வச்சுட்டு நம்ம என்னென்னா தெரியாமல் இருக்கோமே இந்த மாதிரி பூஜையை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாம் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம வந்து அந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. தீபம் எல்லாமே வந்து காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து இதை நான் எடுத்து வைப்பேன். எல்லாமே இதில் வைக்கிற அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து பேர்ட்ஸ்க்கு போட்டுடுவேன். மற்றது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இங்கே சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா, எல்லாமே நல்லாயிருக்கும். கோயிலெலாம் ஜேன்னு இருக்கும், அப்படியே பாட்டு பஜனை அப்படி இப்படி அப்படின்னா ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். அண்ட் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு கோவில் போயிட்டே இருப்போம். நான் நிறைய விலாகில் காமிச்சிருப்பேன், சனீஸ்வரர் கோவில். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த ஐயர் நல்ல பழக்கமாயிட்டாங்க. அவங்க வந்து நம்ம சவுத் இண்டியன் தெரிஞ்சோடனே கடல்ல இருந்து எனக்கு ஒரிஜினல் சங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து சங்கு ஊதாமல் சாமி கும்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு சங்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. நாங்களுமே ஊரில் வந்து எங்கள் ரிலேட்டிவ் கிட்ட சொல்லி இதை மெனக்கெட்டு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி அனுப்பியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இதையும் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இன்றைக்கி விலாக் வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.